இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது தாய் திரு அவையானது அனைத்து ஆன்மாக்களின் நாளை நினைவு கூர்ந்து இறந்த அனைவருடைய ஆன்மாக்களுக்காக செபிக்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக நம்மை வருத்தி கொண்டு உழைக்கிறோம். அப்படியாக உழைத்து அனுபவிப்பதற்குள் பல சமயங்களில் மரணம் நம்மை தழுவிக்கொள்கிறது. மரணம் இது மானுடத்தின் மாறா தருணம். இறைவனின் படைப்பில் இந்த மரணம் மட்டும் இல்லாமல் போனால் படைப்பில் எந்த சுவாரஸ்யமும் இருந்திராது. இறப்பே இல்லாதொழிந்தால் வாழ்வில் எவருக்கும் பிடிப்பே இல்லாமல் இருந்திருக்கும். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தார். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தார். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவர் சற்றே அருகில் நெருங்கி வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றார். இது கண்ணதாசனின் வரிகள். எல்லா அனுபவங்களை குறித்தும் பேசலாம். அதே போல மரணத்தை குறித்தும் அதை அனுபவித்தவர்கள் தான் பேச முடியும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் யாரும் நம்முடன் இல்லையே. மரணம் நமக்கு ஏராளமான அனுபவங்களை கற்றுத்தருகிறது என்பது மட்டும் உண்மை. அந்த அனுபவங்களை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நாம் இன்று வானவீதியில் வலம் வருகிறோம். ஆழ்கடல்களை அளந்து விட்டோம். பூமியின் மூலை முடுக்குகளிலெல்லாம் நுழைந்து விட்டோம். கல்லறைக்கு செல்லும் நமது மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் நாம் செயற்கையாகவே செய்தெடுக்க பழகிவிட்டோம் என்பதுதான் உண்மை. ஆனால் மரணத்தை மட்டும் இன்றளவும் வென்றவர் நம்மில் எவரும் இல்லை என்பதையும் நாம் உணர வேண்டும். மனித வாழ்க்கையில் மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆகையால் மரணத்தை நேசியுங்கள். காரணம், நமக்கு இவ்வுலகில் நிச்சயிக்கப்பட்ட பரிசாக மரணம்தான் காத்திருக்கிறது. மரணம் அச்சத்திற்குரியதன்று. அண்ணல் அசீசி மரணத்தை சகோதரி என்று அழைத்தார். புனிதர் இயற்கையோடும் மனிதர்களோடும் கொண்ட உறவு நிலையே அவர் இறக்கும் போது மரணத்தை சகோதரியே என்று அவரால் அழைக்க முடிந்தது. வாழும் போது உடன் வாழும் உறவுகளை மதித்து மரிக்கும் போது மரணத்தை வரவேற்போம். ஒரு காலத்தில் ஒரு மன்னன் தனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இதற்காக அவன் தனது நாட்டில் இருக்கும் ஒரு ஞானியை சந்தித்தான். மன்னனின் ஆசையை அறிந்த ஞானி, அரசே, 2 மலைகளை கடந்து சென்றால் அங்கே ஒரு குளம் இருக்கிறது. அதில் உள்ள நீரை அருந்தினால் உமக்கு மரணம் இல்லை என்று கூறினார். மகிழ்ச்சியடைந்த மன்னன் உடனடியாக அந்த குளத்தை தேடி புறப்பட்டான். பல நாட்கள் பிரயாணத்திற்கு பிறகு மன்னன் குளத்தை கண்டுபிடித்தான். அந்த குளத்தின் நீரானது வானவில்லின் நிறம் போல மிகவும் அழகாக இருந்தது. அவன் குடிக்க தயாரான போது அங்கே ஓர் ஓநாய் குளத்தின் கரையில் நின்று கொண்டிருந்தது. ஓநாய் மன்னனை பார்த்து, நீ எதற்காக இந்த நீரை குடிக்க வந்தாய் என்று கேட்டது. நான் மரணமில்லா பெருவாழ்வு பெற வந்தேன் என்று மன்னன் பதிலளித்தான். ஓநாய் சிரித்துக் கொண்டே, மன்னா, நான் இந்த நீரை குடித்து பல நூற்றாண்டுகளாக மரணமில்லாமல் வாழ்கிறேன். என்னுடைய உடல் வலிமை குறைந்து விட்டது. என்னால் ஓட முடியவில்லை, வேட்டையாட முடியவில்லை, பசியும் இல்லை, ஆனால் சாவும் இல்லை. ஒரு காலத்தில் நான் கொண்டாடிய இந்த வாழ்வு எனக்கு இப்போது ஒரு தண்டனையாகிவிட்டது. என்னை சுற்றி இருப்பவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன, ஆனால் நான் மட்டும் மாறுவதில்லை. என் உறவுகள், சந்தோஷங்கள் எல்லாம் போய்விட்டன. எனக்கு இந்த நித்திய வாழ்வு போதும். தயவு செய்து என்னை விடுவித்துக் கொள் என்று கெஞ்சியது.
ஓநாயின் பரிதாப நிலையை கண்ட மன்னன் திடுக்கிட்டான். மரணமில்லாத வாழ்வு இவ்வளவு வெறுமையானதா என்று யோசித்தான். அவனுக்கு தெளிவு கிடைத்தது. மரணம் என்பது வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறது. ஒரு முடிவு இருக்கிறது என்பதால் தான் ஒவ்வொரு நாளையும் நாம் நேசிக்கிறோம். சவால், மாற்றம், வளர்ச்சி, அன்பு இவை எல்லாவற்றிற்கும் மரணம் என்ற எல்லை தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அன்றிலிருந்து செயல்படத் தொடங்கினான். நாமும் மரணத்தை குறித்து கவலைப்படாமல் அதனை ஏற்றுக்கொள்ள நம் மனதை தயார்படுத்துவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மரணத்திற்கு பயந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாகுக.
இருப்பதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதிய உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது,
அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 முதல் 36 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 69, இறை வார்த்தைகள் 29 முதல் 30, 32 முதல் 33 மற்றும் 35 முதல் 36 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே,
ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவரின் உண்மையான பிள்ளைகளாக வாழவும் இறையாட்சியை இம்மண்ணிலே விதைத்திடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 3 புனித மார்ட்டின் தே போரஸ். பெருநாட்டில் லிமா நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த ஏழை குடும்பத்தில் கிபி 1579 ஆண்டு பிறந்தார் மார்ட்டின் தே போரஸ். 2 ஆண்டுகள் தொடக்க கல்வியினை பயின்ற மார்ட்டின் தே போரஸ் வறுமையின் காரணமாக மருத்துவர் ஒருவரிடம் பணிக்குச் சேர்ந்து பெற்றோருக்கு உதவினார். 15வது வயதில் லீமாவில் இருந்த புனித சாமிநாதர் சபையில் பணிச்சிறுவனாக சேர்ந்த போரஸ் சாமிநாதர் சபையின் தலைமை தந்தையின் உதவியுடன்
பயிற்சி பெற்று அருட்சகோதரராக அருட்பொழிவு பெற்றார். தம் சபையில் மருந்து அறையில் பணியாற்றிய இவர் அனைத்து நோயாளர்களையும் அன்பு செய்து அவர்களுக்காக ஜெபித்து பொறுப்போடு மருத்துவம் செய்தார். தூய்மை அடைவதற்கு இரக்கத்துடன் இருப்பது அவசியமானது என்று அறிவுறுத்திய போரஸ், இரக்கமே அனைத்து குணங்களுக்கும் முதன்மையானது என்று கூறி தன் பணிகளைச் செய்தார். தன் சபையில் இருந்த குருக்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு தனி அறையில் அடைத்து வைக்கப்பட பூட்டிய கதவினை திறக்காமலேயே உள் சென்ற போரஸ் அனைத்து குருக்களுக்கும் மருத்துவம் செய்து அவர்களின் நோய் நீங்குவதற்காக ஜெபித்தார். ஏழைகளுக்கு உதவுவதற்காக மக்களிடம் கையேந்தி உதவிகள் பெற்ற இவர் அனுதினமும் 160 ஏழைகளுக்கு உணவளித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்தார். நற்கருணை ஆண்டவரிடம் மிகுந்த பக்தியோடிருந்து நோயுற்ற மக்களின் நோய்களை குணமாக்கிய அருட்சகோதரர் மார்ட்டின் தே போரஸ் கிபி 1639 ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் விண்ணகம் சென்றார். நோயாளிகள் இவரை நினைத்த மாத்திரத்தில் நோயாளிகள் இருக்கும் இடத்திற்கு தேடி வந்து அவர்களின் நோய்களை குணமாக்கிய அருட்சகோதரர் மார்ட்டின் தே போரஸினை திருத்தந்தை 23ஆம் யோவான் 1962ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி பொது சுகாதாரத்திற்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித மார்ட்டின் தே போரஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது உடலில் இருக்கும் நோய்களை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து நமது உடல் நலனுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை சகிப்புத்தன்மையுடன் செய்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரிய பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஆசிரிய பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, ஆமேசுவே, இந்த ஆசிரிய பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரிய பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஐயா, எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆசிரிய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயர் அன்னையே, விண்ணகம் செல்ல தீரன்